தேவ ஞானம். என்னது? தேவ ஞானம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவ ஞானம். அந்த ஞானம் வரும் பொழுது நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மனுஷனா மாறிடுவீங்க. பவுல் இந்த பைபிள்ல எபேசியர் என்கிற சபைக்கு 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து ஜெபிக்கிறார். 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஜெபத்தை கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, என் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய மக்களுக்கு ஒன்று கிடைக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். பவுல் ஜெபிக்கிறார். என்னத்துக்காக ஜெபிக்கிறார்னா, கடை கிடைக்கணும், பைக் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும்னு சொல்லலை. அவர் ஜெபிக்கிறார், ஞானம் கிடைக்கணும்ப்பா. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். எத்தனை தேவை? உன் பிஸ்னஸ் நல்லா செய்யணுமா, உன்னோட குடும்பத்தை நல்லா செய்யணுமா, உன் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணுமா, என்ன வேணும்? தேவ ஞானம் தேவை. உங்கள் முட்டாள்தனம் உங்களை கீழே கொண்டு போகும். ஆனால் உங்களிடத்துல தேவ ஞானம் வந்தால் அவங்கள மேலே கொண்டு போகும். இது வரைக்கும் கீழே போயிருக்கீங்கன்னா உங்கள் முட்டாள்தனம். இன்னைக்கு நீங்கள் மேலே வரணுமா இருந்தால் தேவ ஞானத்தை கேளுங்க, வந்துடுவீங்க.